ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எட் டு ஜெட் தமிழ் கேமிங். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கான ரீசன் என்னென்னா, இப்போ நான் எடுத்துருக்க கண்டென்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கண்டென்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கண்டென்ட் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு ரியல் டைமுக்கேவும் 2 days கிட்ட பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. அப்படி என்ன கண்டென்ட்டானு நீங்கள் கேட்பீங்க. இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பூச்சியை தான் ஃப்ரெண்ட்ஸ் டேம் பண்ண போகிறோம். அந்த பூச்சி பேர் பார்த்திங்கன்னா ரைனியோ நாத்தா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப சொல்ல மாட்டேன், நான் கேட்டுக்கோங்க. அது பார்த்திங்கன்னா ஸ்வாம்ப் ஏரியாவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றிட்டுருக்கோம் மோஸ்ட்லி. இப்போ நம்ம இருக்குது பார்த்திங்கன்னா ஸ்வாம்ப் ஏரியா பார்த்து தான் இருக்கும். ரெட்டோட சுற்றி பார்த்திங்கன்னா இருக்கிற ஏரியா ஃபுல்லாக ஸ்வாம்ப் ஏரியா தான். இன்றைக்கி அந்த பூச்சியை பிடிக்கிறதுல நமக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்க போகிறது இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டை பார்த்திங்கன்னா டேம் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 91வது லெவலில் பார்த்திங்கன்னா பிடிச்சி வச்சுருக்கேன். பிடிக்கும்போது லெவலில் தான் இருந்தான். இவன் எவ்வளோ பார்த்திங்கன்னா பூஸ்ட் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பூஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல்லும் பார்த்திங்கன்னா ஹெல்த்லேயே இறக்கிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கே. ஹெல்த் பார்த்திங்கன்னா ஒரு 11,000 சில்லரை வச்சுருவோம். கிட்டத்தட்ட அரௌண்ட் 12,000 கிட்ட வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நாக் அவுட் டேமிங்காக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேமிங் கான்செப்ட். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன நடக்க போகுதுன்னா கொஞ்சம் வீடியோ நீங்களே பாருங்கள். ஸ்வாம்பில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தட்டாம்பூச்சி மாதிரி ஒரு பெரிய பூச்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோட குட்டியை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த பிராண்டோ கிட்ட தான் வளர வைக்க போகிறோம். அது எப்படா முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் ஆர்க்கில் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுக்கும் பார்த்திங்கன்னா பல பொருட்கள் பார்த்திங்கன்னா தேவைப்படும். என் இன்வெர்ட்டரில் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பால் மாதிரி இருக்குது பார்த்திங்களா. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவை. இப்போ இந்த பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பால். இதை பார்த்திங்கன்னா நம்ம அந்த பூச்சியிலேயோ மேல் வெர்ஷனை பார்த்திங்கன்னா போட்டு தள்ளோம்னா நமக்கு இந்த பால் பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஓகே, ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா அந்த பாலை எப்படி எடுக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். நம்ம இருந்த இடத்துக்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மேல் பூச்சி பார்த்திங்கன்னா ஸ்பானாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொன்னோம்னாலே ஜஸ்ட்டு கொண்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் கிடச்சிடும் நமக்கு. ஸ்டெப் 1 பார்த்திங்கன்னா ஒரு மேல் ரைனியோ நாத்தா பார்த்திங்கன்னா நம்ம கில் பண்ண போகிறோம். பாதிலேயே அளக்கணும். ஓடி போயிட்டானோ இந்த இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாச்சு. நின்றா ஒரு இடத்துல என்ன அடி வாங்கி போடா. நான் இவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றும் தெரியாத ஆமையை போய் அடிச்சுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆள் இருக்காப்புல. அவர் மேலே தப்பு கையை வச்சோம்னா அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம அதை போட்டு தள்ளியாச்சு. அதுக்கிட்டேருந்து நமக்கு தேவையான பொருளும் கிடச்சிருச்சு. இதோ இருக்கு பாருங்கள், இந்த பால் தான் பேசு நமக்கு தேவை. இது ஒன்றே இருந்தால் போதும் நமக்கு. இதை வச்சே பார்த்திங்கன்னா நம்ம வேலையை முடிச்சிடலாம். ஆனால் என்கிட்ட ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பல மேலே பார்த்திங்கன்னா போட்டு தள்ளி எடுத்து வச்சுருக்கேன். சும்மா உங்களுக்கு எப்படி எடுக்க முடியாது சொல்லி காட்டினேன். இப்போ நம்ம டேரெக்டாக அப்படியே ஸ்வாம்புக்குள்ளே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வாம்புக்குள்ளே போய் ஒரு நல்ல லெவலாக பார்த்து ஒரு பூச்சியை கூப்பிட்டு வருவோம் சண்டை போட்டு. இந்த ஏரியா ஃபுல்லாக ஸ்வாம்ப் ஏரியா தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த பூச்சி தான் இருக்கும். ஆனால் என்ன மேல் வெர்ஷன் பார்த்திங்கன்னா ஓவர் ஸ்பானிங்கில் இருக்கும். கிட்டத்தட்ட நான் ஒரு 7 மேல் வெர்ஷன் பார்த்திங்கன்னா போட்டு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி இந்த இடத்துல. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணல. ஓகே, உங்களுக்கு மேப்பில் பார்த்திங்கன்னா ஸ்வாம்ப் ஏரியா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கும். நான் போய் ஒரு நல்ல லெவலில் பார்த்து ஒரு பூச்சியை மட்டும் பார்த்துட்டு அவங்களுக்கு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு ஃபீமேல் வெர்ஷனை பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா இங்கே 2 ஆமைங்களை சண்டை போட்டுருக்கு. பார்த்திங்கன்னா லெவல் ஒரு 36 தான் இருக்குது. பரவாயில்லண்ணா. பார்க்குறதுக்கே பார்த்திங்களா 2-3 பூச்சியை பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி செஞ்ச மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
எவ்வளோ கொடூரமாக இருக்குது பாருங்க. ஓகே, ஃபாலோ பண்ணி வருவான்னு நினைக்கிறேன். இன்னும் என்ன ஃபாலோ பண்ணலையா ஃப்ரெண்ட்ஸ்? அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஆமையை அடிக்கிறது பார்த்தீங்கன்னா குறி ஆகிட்டான். ஓகே, ஃபாலோ பண்ணி வாடா. ஐயோ, க்ளோஸ் அப்பில் வந்துட்டானே. ஐயோ, கிட்ட வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரே ஓட்டமாக ஓடிடுவோம். அடிக்காரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏமாந்துட்டோமா? கழுகு பார்த்தீங்கன்னா நல்லாவே லைஃப் தாங்குவான், பிரச்சனை இல்லை. அப்படியே பொறுமையாக பார்த்தீங்கன்னா அதை நம்ம பிராண்டை விட்டு கொண்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். கான்செப்ட் என்னென்னா, இப்போ ஒரு டெமோவுக்கு சொல்கிற பாருங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2000 ஹெல்த் புக் வச்சுக்கோங்கமே. 2000 ஹெல்த் இருந்துச்சுன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம 95% பார்த்திங்கன்னா அதோட ஹெல்த்தை பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைன் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1900 ஹெல்த் பார்த்திங்கன்னா நமக்கு எடுத்துடணும். ரிமைனிங் அந்த 100 ஹெல்த் இருக்கும் பார்த்தீங்களா, 100 இல்லாட்டி 50 ஹெல்த் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பாலை பார்த்திங்கன்னா நம்ம டேபிள் டைனோஸில் போய் அதோட இன்வெர்ட்டரில் வச்சு கன்சியூம் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிராண்டோ கிட்டே வந்துவிட்டோம். இப்போ இந்த பூச்சியை பார்த்திங்கன்னா நம்ம பிராண்டோ மேலே ஆக்ரோ ஆக்கி விட்டுட்டு நம்ம நைஸாக அப்படியே ஓரம் போயிடுவோம். ஓகே, அப்படியே கேப்பில் பூந்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவன் பார்த்திங்கன்னா நம்ம பிராண்டோ கிட்ட சண்டைக்கு போயிட்டான். நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு இவனை அப்படியே பேசிவில் போட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி பார்த்திங்கன்னா நம்ம பிராண்டோ தான் அடிக்க ஆரம்பிப்பான். பிராண்டோ ஹெல்த் பார்த்திங்கன்னா இப்போது 5000 ஹெல்த் கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2000 ஹெல்த் தான் இருக்குது அவனுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிமைனிங் பார்த்திங்கன்னா 1000 ஹெல்த் தான் இருக்குது அவனுக்கும். ஒரு 4-5 அடித்தாலே போதும், பார்த்திங்கன்னா லைஃப் அவனுக்கு குறைஞ்சிடும். என்னடா இருக்கான், ஹெயிட்டில் போயிட்டானே. ஓகே, அடி விழுதுன்னு நினைக்கிறேன். பிராண்டோ செத்துருமுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை கன்சியூம் பண்ணி விட்ருவோம் இப்போவும். ஏன்னா அவளுக்கு எவ்வளோ ஹெல்த்துக்குன்னு தெரியல நமக்கு. கன்சியூம் பண்ணி விட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருந்து ஒரு லைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு புகை மாதிரி போய்ட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த டைனோவில் வச்சு நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்களோ அந்த டைனோக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த் அதிகமாக இருக்குன்னு அதை பார்த்துக்கோங்க. அது எதுக்குன்னு நான் பிறகு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, பிராண்டோ பார்த்திங்கன்னா லைஃப் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் ஒரு 2-3 அடி அடித்தா போகுதுன்னு நினைக்கிறேன். அதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம கொண்டுறவும் கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு நம்ம அதை காயப்படுத்தணும், அவ்வளோதான். ஃபுல்லாக கொண்டுட்டோம்னாலும் போயிடும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது கொஞ்சம் ஹெயிட்டில் போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேலே பார்த்திங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணிருச்சு. அதாவது நம்ம பிராண்டோ மேலே பார்த்திங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணிருச்சு. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, பிராண்டோ மேலேருந்து புகையாக வந்துட்டு பார்த்தீங்களா. ஓகே, ரத்த கலவையாக இருக்காம பாருங்க. ரிமைனிங் பார்த்திங்கன்னா நம்ம பிராண்டோக்கு 1000 ஹெல்த் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ஹெல்த் பொறுமையாக ஏறிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வயிற்றில் பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க பாருங்கள், இன்குபேஷன் டைம் ரிமைனிங் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஒரு 52 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். 52 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா நம்ம பிராண்டோ இங்கே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா செத்துரும். ஏன்னா அதுதான் பார்த்திங்கன்னா கான்செப்ட் ஆகும். நம்ம பிராண்டோ செத்துட்டு நம்ம பிராண்டோ வயிற்றுக்குள்ளேருந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சியோட குட்டி பார்த்திங்கன்னா வெளியே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சிம்பிள் கான்செப்ட்டு. ஆனால் என்ன, நம்ம பிராண்டோ மட்டும்தான் உயிரோடு இருக்க மாட்டான். ஓகே, அதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான ஃபுட்லாம் உடம்புல வச்சாச்சு. தேவையான பொருள்லாம் உள்ளக்கு இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஹெல்த்து பார்த்திங்கன்னா இப்போ ஏற ஹெல்த்து மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்த் ஏறாது. ஹெல்த்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரைன் தான் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்துட்ருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம பிராண்டோக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2000+ ஹெல்த் பார்த்திங்கன்னா ஏறிடுச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் டைம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் அதுக்கு போய் சேடில் மட்டும் செஞ்சு கொண்டு வந்துடுறேன். ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. அதோட சேடில் பார்த்திங்கன்னா நம்மளால் ஸ்மித்தில் தான் பண்ண முடியும். ரைனியோ நாத்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது சேரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90 லெவலில் இருக்குது. பரவாயில்ல, நம்ம பார்த்திங்கன்னா 95 லெவலுக்கு மேலே போயாச்சு. நம்ம இது செய்கிறதுக்கு எல்லா பொருளும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெட்டல் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 20 தேவைப்படுது. 23 மெட்டல் கிட்ட தேவைப்படுது. சேரில் மட்டும் செஞ்சுட்டு உங்களுக்கு அப்படியே பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூ பண்ணுறேன் உங்களை. அதுக்கான சேலை பார்த்திங்கன்னா செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேராக போய் நம்ம பிராண்டோக்கு இன்னும் எவ்வளோ நேரம் டைம் ஓடுதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம்.
இங்கே தான் எங்கேயோ நிப்பாட்டி வச்சுருந்தோம். இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் வந்துடுவான்னு நினைக்கிறேன். சரி, நான் இடத்த நோட் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஸ்பைனாக இருக்கானா? இந்த கரையில் தான் நிப்பாட்டின மாதிரி ஞாபகம் இருக்குது. இந்த சைடாக அந்த சைடாக தெரியலையே. இவருங்க ஃபஸ்ட் இந்த சைடை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, நம்மளை அட்டாக் பண்ண பூச்சி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. அப்படின்னா நம்ம இதுக்கு ஆப்போசிட் சைடு போகணுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆமை ரொம்ப பாவம் நினைக்கிறேன். ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கு. இது பார்த்திங்கன்னா சேப் அட்டாக் பார்த்திங்கன்னா விடுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த அட்டாக்லாம் நான் கடைசியில் காட்டுறேன். ஓகே, இதுக்கு ஆப்போசிட்டில் போனோம்னா நம்ம பிராண்டோ இந்த பக்கம் தான் வச்சுருப்போம். பார்த்தாச்சு பிராண்டோவை. இப்போ டிக்கிறா பாருங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து அந்த புகை போயிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் டைம் இருக்குதுன்னு தெரில. இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 37 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். 37 நிமிஷத்துக்கிட்ட நம்ம பிராண்டை பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுருவோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 லைஃப் ஏறிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு லைஃப் பார்த்திங்கன்னா ஏறாது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து லைஃப் ட்ரைன் தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் பண்ணாலும் சரி, நம்ம பிராண்டாவுக்கு பார்த்திங்கன்னா லைஃப் ஏறாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இனி ஒரு 1/4 மணி நேரம் தான் கேப் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிராண்டாவுக்கு பார்த்திங்கன்னா லைஃப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இறங்குது பாருங்கள். 3000லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிராண்டாக பார்த்திங்கன்னா ஹெல்த் ஏறாது ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிற லைஃப் மட்டும்தான். இதனால தான் சொன்னேன் உங்களுக்கு, நீங்கள் எந்த டேட்டா வச்சு ட்ரை பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த டேட்டாவோட ஹெல்த் பார்த்திங்கன்னா ஒரு 10,000+ அந்த மாதிரி இருக்கும் மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர்ஸ் ஃபீடு பண்ணாலுமே பார்த்திங்கன்னா அது ஹெல்த் பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகாது. ஏன்னா அதுதான் பார்த்திங்கன்னா இதோட டேமிங் கான்செப்டே அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட எண்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம பிராண்டும் செத்துரும். கடைசியில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டேமிங் பார்த்திங்கன்னா ஆயிரும். அதுதான் பார்த்திங்கன்னா இந்த டேமிங்கோட கான்செப்ட். நீங்கள் நினைப்பீங்க, நீங்கள் டேம் பண்ணும்போது சப்போஸ் நீங்கள் நினைப்பீங்க நம்ம பிராண்டோட லைஃப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிட்டே வருது, எப்படி டேம் ஆயிருமோ அழகாக நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அங்கே தான் இங்கே ட்விஸ்ட் வைப்பாங்க. ஏன்னா கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா உங்கள் பிராண்டாவுக்கு பார்த்திங்கன்னா லைஃப் பார்த்திங்கன்னா ரிமைனிங் ஒன்றே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் பிராண்டை செத்துட்டு அந்த பூச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பான் ஆயிரும். ஸ்பான் ஆனால் கரெக்டாக அது வராத கரெக்டாக உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க. இன்னும் சரியாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி வெளியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிராண்டாவுக்கு பார்த்தீங்கன்னா 165+ தான் ஹெல்த் இருக்குது. பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே இருக்குது. 40, 140. இன்னும் 30 செகண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. 30 செகண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 ஹெல்த். 30க்கு 100. ஓகே, 27. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பிராண்டோவுக்கும் பார்த்தீங்கன்னா லைஃப் குறைஞ்சிட்டே தான் இருக்குது. ஓகே, லைட் அமுத்திடுவோம். ஓகே, லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட். லைஃப் பார்த்தீங்கன்னா 30 தான் இருக்குது. இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப பதட்டப்படுவீங்க, பிராண்டோ சுற்றுமோன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பிராண்டோ தள்ள மாட்டான். ஓ மை காட், பிராண்டோ வைட்டை பொழந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்துட்டான். இவன் தான் பிராண்டோவோட குழந்தை. இவனை ஜஸ்ட்டு ஒரு டேப் பண்ணி மட்டும் இவனை கிளைம் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது பார்த்தீங்கன்னா இவனுக்காக தான். கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் தெரியுமா? இவனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சாப்பாடு மட்டும் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இனி இவன் வளர்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு 2 hours கிட்ட ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆர்க் பாஸ் இல்லாட்டினா நீங்கள் கார்டுன்னு சொல்லி எதுவும் பை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பேபி க்ரோ ஸ்பீடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக பார்த்தீங்கன்னா அது மெச்சூர் ஆகும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ரியல் டைம்க்கே பார்த்தீங்கன்னா 2 days கிட்ட ஆயிரும். ஓகே, இவன் பார்த்தீங்கன்னா பொறுமையாக டேக் ஆகட்டும். இவன் வளரவும் உங்களை வந்து பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டப்புன்னு வந்தாச்சு நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட 2 நாள் ஆயிடுச்சு எனக்கு. 2 நாளுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவன் ஃபுல்லாக வளர்ந்துருக்கான். அதாவது கேம் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் ஃப்ரெண்ட்ஸ். இன் கேமில் ரியல் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் ஆயிருக்கு.
எதுக்காக சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த முள்ளுவேலி போட்டிருக்கோன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக ரேப்டர் மட்டும் தான் ஸ்பான் ஆகுது. எப்போ பார்த்தாலும் ரேப்டர் கிட்ட நம்மளால் வந்து அடி வாங்கிட்டு இருக்கான். அதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்காண்டி சுற்றி கட்டியாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவனும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இம்ப்ரீடிங் ஆகிட்டான். ஓகே, நீ எவ்வளோ நேரம் ஆகும் தெரியலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 100% ஆகிட்டான். ஷேரில் போட முடியலையே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பூச்சி ரெடி ஆகிட்டான். இன்னும் 8வது லெவலில் இருக்கான். கேவலமான லெவல். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஷேரில் எக்யூப் பண்ணிவிட்டு ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரைனியோ நாத்தா இந்த பூச்சி பார்த்தீங்கன்னா டைம் பண்ணியாச்சு. எப்படி இருக்கான் பாருங்கள், ஃபாஸ்ட்டாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இவன் தண்ணிக்கடியிலையும் போவான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தண்ணிக்கடியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவே போகிறான். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அட்டை தான் கொடுத்துருக்காங்க. தண்ணிக்கடியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக போகிறான் பாருங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் ஊர்லலாம் தண்ணிக்குள்ளே ஒரு பூச்சி மிதந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. கரெக்டாக மழை பெஞ்சால் மட்டும், மழை பெஞ்சா இல்லை, தண்ணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி தேங்கி தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே பார்த்துருப்பீங்க நீங்கள். ஒரு பூச்சி பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டே ஓடிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவனு பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அதுக்கிட்ட போய் தண்ணிக்கிட்ட போய் மேலே பார்த்து ஸ்வைப் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக தண்ணிக்கிட்ட போய் மேலே பார்த்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணியிலே பார்த்தீங்கன்னா உட்காந்து அப்படியே சர்க்கடிச்சிட்டே போவான். எப்படி ஸ்கேட்டிங் பண்ணிட்டே போகிறான் நம்மளு. அப்படியே திரும்பி ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா தண்ணிக்குள்ளே போயிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட் தான் இவன். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்துக்கும் ஈஸியாக போயிடும். இவனுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அட்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அதுக்கு இது கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா சாப் இல்லை. நான் சாப் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது அட்டாக் போட்டிருக்க மாட்டேன், ஏன்னா இதுக்கே பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் ஆயிடுச்சு. என்னடா சாப்பிட்டு சண்டைக்கு வரையா, தண்ணிக்குள்ளே கிளை நம்ம அடிக்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்ல. வாடா வாடா வாடா, ஒன்றும் சொல்லுவோம் வாடா. நீ ஏன்னா பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பவராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். குழந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சார்க்க. இப்போ இன்னொருத்தன் வரான்னு நினைக்கிறேன். நல்லா வரையா, நீ வரையா? வரலைங்கோ, இந்த பயம் இருக்கணும்டா. அப்படியே ஓடிடு. சாவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெரிய சைஸ் பூச்சி பார்த்தீங்கன்னா டேம் பண்ணியாச்சு. இவன் பார்த்தீங்கன்னா டீரெக்ஸு பிராண்டோலாம் லிஃப்ட் பண்ண சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் உண்மை என்னன்னு தெரில, நான் பார்த்துருக்கேன் வீடியோவில். நம்ம அடுத்த டைமிங் பார்த்தீங்கன்னா இவனை தான் யூஸ் பண்ண போகிறோம். டீரெக்ஸ் அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு நம்ம இவன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாகவே போயிடுச்சு. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.